ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணியும் அன்பும் நல்ல டாஸ்கில் இது பண்ணி வாழைப்பூவில் விதவிதமாக 4 டிஷ்ஷு செஞ்சு கொண்டு வராங்க ஜட்ஜிக்கிட்ட. அவங்க கொண்டு வரும்போது இந்த வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளானு தடுத்து போச்சு. 2வது பிளானில் இந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறாரு, வீடியோ எடுக்கிறவர், அவர் ஆளை வச்சு அவங்கள கண்மணி சாரியை மெரிச்சு எல்லாத்தையும் கீழே கொட்ட வச்சிடுறாங்கங்க இந்த வெண்ணிலா. அப்போது எல்லா டிஷ்ஷும் கீழே கொட்டிடுது. அப்போது அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வேண்டாம், இது கேன்சலு அப்படின்றாங்க. அப்போது அன்பு கேட்குறாரு, சார் எப்படி சார் நீங்கள் எங்களை கேன்சல் பண்ணுறீங்க, இது யதார்த்தமாக நடந்தது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கூடாதா அப்படின்றாங்க. அவங்க கேட்குறாங்க, என்ன அன்பு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஷெப்பு வேறு, உங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா? அப்போ ஒரு ஹோட்டலில் ஒரு கஸ்டமருக்கு சர்வ் பண்ணும்போது அன்பும் அக்கறையும் தான் முக்கியம். அப்போ நீங்கள் எவ்வளோ டிஷ்ஷு முக்கியமோ அதே போல் அக்கறையோடு பரிமாறணும்ல, நீங்கள் எப்படி தவற விட்டீங்க, ஆக மொத்தத்தில் கொட்டிடுச்சுல, நீங்கள் ஃபினிஷ் பண்ணலல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் அப்செட்டாகவே இருக்கிறாங்கங்க அன்பு. அதுக்கப்புறமா இந்த வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா, சூப்பர், நல்லா பிளான் பண்ணி கவுத்தோம் இவங்களை அப்படின்றாங்க. உடனே இன்னொரு ஸ்கோர் வெண்ணிலாவுடைய செட்டு அவங்க கையால் என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் சரியான பிளான் வச்சுருந்தீங்க மேடம், திரும்ப திரும்ப நீங்கள் இது மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு செம்ம ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து அவங்கள எல்லா ரவுண்டுலேயும் அவங்களுக்கு அது மாதிரி சதி பண்ணக்கூடாது, கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், இந்த ரவுண்டை விட்டுலாம் அடுத்த ரவுண்டில் பிடிக்கலாம், அதுவும் இல்லாமல் இந்த ரவுண்டில் பண்ணணும், ஆனால் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணக்கூடாது, யதார்த்தமாக நடக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, அன்பு, சிவகாமி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டா அன்பு அப்செட்டாக இருக்க, என்னடா இந்த ரவுண்டில் இல்லைன்னா என்னடா, நீ கண்டிப்பாக ஜெயிப்படா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணியும் இதனால் சாப்பிடாமல் இருக்கிறா அப்படின்னு சொன்னதும் அன்பு என்ன பண்ணுறாருன்னா, கண்மணியை போய் சாப்பிட கூப்பிட்டு வரலான்ட்டு தேடிட்டு போகிறாரு. ஆனால் கண்மணி போய்கிட்டே இருக்கிறாங்க, என்னவோ ஒரு போதையில் போகிற மாதிரியே போகிறாங்க, பின்னாடி பின்தொடர்ந்து போகிறாரு. போனதும் ஒரு ரூமுக்குள்ளே போய்டுறாங்க. போனதும் அந்த ரூமுக்குள்ளே கபோர்டு பீரோக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. என்ன ஒளிஞ்சிருக்கிறாங்களேன்னு பார்த்தா, கண்மணி போதையாக பேசுகிறாங்க. ஏய் கண்மணி, என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் குடித்தேன், 3 ரவுண்டு பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது அப்படின்றாங்க. நீ பைனாப்பிள் குடிக்கல, நீ ஒயின் குடித்த அப்படின்றாரு. ஃபைனோ ஒயினோ, அது குடித்த பிறகு ஃபைனாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லுக் விட்டுக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் யார் தான் இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கணும். அதனால் கண்மணி சொல்கிறாங்க, இல்லைங்க, ஒருத்தவங்க யாரோ பேசிகிட்டு இருந்தாங்களா, ஏதோ ஒரு டீமு நம்மளை பிளான் பண்ணி கவுக்குதுங்க, அதை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே வந்தேன்னா அவங்க எங்கே மறைஞ்சாங்கன்னு தெரில, ஆனால் யாருன்னும் தெரியலன்றாங்க. சரி சரி, நானும் அதை கண்டுபிடிக்க தான் வந்தேன், இரு, என்னவோ பேசுகிறாங்க, மேடம் போட்ட பிளானு சூப்பரு, அந்த மேடம் போட்டுப்பாரு, ஆனால் என்ன ஒன்று, இது ஏ பிளான் ஏல நடந்திருந்தா நமக்கு கமிஷன் கிடச்சிருக்கும், பிளான் பியில் தானே அந்த மேடம் நடத்துச்சு, அதனுடைய பிளான் தானே சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. உடனே கண்மணி அன்பு மேலே அப்படியே சாஞ்சிக்கிறதும், போதையில் இருக்கிறதும், அவங்க 2 பேருக்குள்ளே லுக்கு வரத்தும், ஒரே ரொமான்ஸ் சீன் போகிறதும், இதே தாங்க இருக்குது உள்ளுக்குள்ளவே. கண்மணிக்கும் அன்புக்கும், அன்பு கண்மணியை எப்படியாவது இது திரும்பவும் வாழறதுக்கு ஏற்றுக்கலான்னு நினைக்கிறாரு, ஆனால் அவருடைய ஈகோ தடுக்குது. அதுக்கப்புறம் நாளைய ரவுண்டில் கண்மணியும் அன்பும் இந்த போட்டியில் ஜெயிப்பாங்களான்னு பார்க்கலாமா? அது வரையும் காத்திருப்போம். நன்றி, மீண்டும் தொடர்க. பாய்.